எல்லோருக்கும் வணக்கம். ஜிஎஸ்டி சட்டம் மூலம் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. கடந்த 8 ஆண்டுகள் ஜிஎஸ்டி சட்டம் வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்தியதில் அரசாங்கத்திற்கு மிகப்பெரிய பங்குண்டு, அதிகாரிகளுக்கு மிகப்பெரிய பங்குண்டு. சிறப்பாக இதில் தொழில் செய்த சில்லறை வணிகம் மற்றும் வணிகர்கள் அனைவருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வரி ஆலோசகர்கள் மற்றும் ஜிஎஸ்டிபிக்கள் மற்றும் வரி தொழில் செய்யக்கூடிய அனைவரும் மிக சிறப்பாக இதில் பங்கெடுத்து மாபெரும் இந்த ஒரு குறிப்பிட்ட 8 ஆண்டுகளில் புதிய சட்டம், புதிய நடைமுறை இவற்றை எல்லாம் தாக்குப்பிடித்து தொழில் செய்வது என்பது மிகப்பெரிய ஒரு சவால். அவற்றை பற்றிய ஒரு பார்வைதான் இன்றைய காணொலியில் நீங்கள் பார்ப்பது. குறிப்பாக 2017 ஜூலை 1ஆம் தேதி இந்தியாவில் ஜிஎஸ்டி சட்டம் அறிமுகம் செய்யப்பட்டது. தற்போது வெற்றிகரமாக 8 ஆண்டுகள் முடிந்துவிட்டது. ஆனால் இதற்கு முன்பு தமிழ்நாட்டில் நடைமுறையில் இருந்த டிஎன் வேட் சட்டமாக இருந்தாலும் சரி, டிஎன்ஜிஎஸ்டி சட்டமாக இருந்தாலும் சரி, வணிகர்களுடைய குறை தீர்ப்பு கூட்டங்கள் மூலம் அந்தந்த ஆண்டுகளில் மாற்றங்கள் செய்ய வேண்டுமானால் தமிழ்நாடு அரசாங்கம் முறைப்படி வணிகர் சங்கத்திடம் பேசுவார்கள். வரி ஆலோசகர்கள் மற்றும் குழு சம்பந்தமாக கூட்டங்கள், கலந்தாய்வு கூட்டங்கள் நடைபெறும். குறிப்பாக வணிகர்களுக்கு வணிக வரித்துறை அதிகாரிகள் தொடர்ச்சியாக கூட்டங்கள் மூலம் தெரியப்படுத்துவார்கள். குறிப்பு ஆணைகள் குறிப்பாக அவர்களுடைய முகவரிக்கு கடிதங்கள் மூலம் அனுப்புவார்கள். நேரடியாக சிற்றூர்கள் மற்றும் ஜேசி ஜாயிண்ட் கமிஷனர் அலுவலகம் மற்றும் டிசி அலுவலகங்கள், இணை ஆணையர் மற்றும் துணை ஆணையர் அலுவலகங்களில் வணிகர்கள் குறை தீர்க்கும் கூட்டங்கள் நடைபெறும். அதே போன்று வரி ஆலோசகர்களுக்கும் கூட்டங்கள் நடைபெறும். இப்படித்தான் புதிய தொழில்நுட்பம் மற்றும் புதிய சட்டத்தினுடைய விஷயங்கள், நடைமுறை சிக்கல்கள் ஆகியவை கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பு நடைமுறை இருந்தது. ஆனால் தடாலடியாக ஜிஎஸ்டி போர்ட்டல் என்று சொல்லப்படுகின்ற ஜிஎஸ்டி நெட்வொர்க் மிகப்பெரிய ஒரு சிக்கலை, பொருளாதார இழப்பை, மன அழுத்தத்தை, மன உளைச்சலை வணிகர்களுக்கும் குறிப்பாக வரி ஆலோசகர்கள் மற்றும் ஜிஎஸ்டிபிக்களுக்கும் இடையே மோதலை உருவாக்குகிறார்கள். கடந்த 8 ஆண்டுகளில் மிகப்பெரிய சில்லறை வர்த்தகம் பாதிப்பு, வரி ஆலோசகர்கள் ஜிஎஸ்டிபிக்கள் பாதிப்பு, தொழில் பாதிப்பு. காரணம், ஜிஎஸ்டி போர்ட்டல் சரியாக வேலை செய்யவில்லை என்று தொடர்ச்சியாக கிளிச்சஸ் என்ற பெயரில் ஒரு மோசடி நடைபெற்று கொண்டே இருக்கிறது. இதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும். இல்லை என்றால் வரி தொழில் மிகப்பெரிய சிக்கலை சந்திக்கும். கிட்டத்தட்ட ஒரு தலைமுறை என்பது 12 ஆண்டுகள், 3 தலைமுறையாக நாங்கள் வரி தொழில் செய்துகிறோம். ஆனால் இந்த மாதிரி மிகப்பெரிய ஒரு பொருளாதார சிக்கலையும் அதிக ஜிஎஸ்டி கேன்சலும் இந்த ஜிஎஸ்டி சட்டத்தில் தான் பார்க்கிறோம். இவற்றையெல்லாம் மறுசீரமைப்பு செய்ய வேண்டும். இவற்றுக்கு வணிகர் சங்கங்கள் தான் அரசாங்கத்திடம் சொல்ல வேண்டும். தாமத கட்டணம் உடனடியாக நீக்கப்பட வேண்டும். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த காலையில் சந்திப்போம். உங்கள் பட்டுக்கோட்டை ஆர் ரமேஷ், ஜிஎஸ்டி பிராக்டிஷனர். ஜிஎஸ்டி சட்டத்தில்